உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய் யாரோ வராங்க போல, நீ போய் ஒளிஞ்சுக்கோ. போடா போடா. டேய் நீங்களா மறைச்சு நில்லுங்க. சரிண்ணா சரி. மேடம் யார் நீங்க? இங்க சட்டவிரோதமான காரியம் செய்றீங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இங்கெல்லாம் வரக்கூடாது, போங்க. மேடம் இங்க நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம், உடனே கிளம்புங்க. நான் இங்க இருக்கிறதெல்லாம் பார்க்காம கிளம்ப மாட்டேன். அட பாவீங்களா? மேடம் அதெல்லாம் தொடாதீங்க. யார் நீங்க? எதுக்கு இதெல்லாம் பாக்குறீங்க? நான் இந்திரா, IAS. இங்க போதை மருந்து வச்சிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நான் இங்க ரைடுக்கு வந்திருக்கேன். என்னது ரைடா? இல்லையே, நாங்க வந்து செய்யலையே மேடம். நீங்க இதெல்லாம் செக் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் செக் பண்ணிக்கிறேன். நீங்க 3 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மேடம் நான் தான் சொல்றேன்ல, இதெல்லாம் போதை பொருளே கிடையாது. பெருங்காயம் தான் பேக் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் செக் பண்ண முடியாது, போங்க மேடம். ஹேய், அது பெருங்காய பவுடரா போதை பவுடராங்கிறத நான் செக் பண்ணி பாத்துக்கிறேன். மேடம் சொன்னா கேளுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹேய், அமைதியா இருந்தீங்கன்னா நான் சைலண்டா விட்டுருவேன். இல்லைன்னா உங்களெல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன், பாத்துக்கோங்க. அண்ணா ஒரு நிமிஷம். நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ட்ரெயினிங் கலெக்டர்ண்ணே தனியாக தான் வந்திருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுத்து போட்டு தூக்கி போட்டுடலாம். சரிடா, நீ பாரு, சுத்து போட்டு தூக்கிடலாம். மேடம் ஒழுங்கா சொல்றேன், போயிருங்க, இல்ல விபரீதமாயிரும். வாய் மூடுங்க. ஏண்டா இவ்ளோ போதை மருந்த ரெடி பண்ணி வச்சுட்டு பெருங்காயத்தூள்னு சொல்லி என்ன ஏமாத்துறீங்களா? உங்களெல்லாம் இப்பவே தூக்கி உள்ள போடுறேன் பாருங்க. மேடம் தனியா வந்திருக்கீங்க மேடம், நீங்க எங்க இருந்து வெளியே போயிருவீங்களா? மேடம் ஒழுங்கா போயிருங்க, இல்லைன்னா அடிச்சு பாசல் கட்டிடுவேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஏய் ஏய், அட்ரா. இந்திரா நீ ஓகே தானே? இந்திரா இந்த போன் பண்ணு. கான்ஸ்டபிள் அவனை பிடியா சார், நீங்க அவங்களை கூட்டிட்டு போங்க. யோ கான்ஸ்டபிள் அவங்களை பிடியா. ஏய் எந்திரிங்க, போங்கடா போ போடா சார். சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க. பெரிய போதை மருந்து கும்பலை வளைச்சு பிடிச்சா சொல்றாங்க, அது உண்மையா சார்?
சார் எப்படி சார் உங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சது? சொல்லுங்க சார். நீங்க தான் புதுசாக வந்திருக்கிற ட்ரெயினிங் கலெக்டரா மேடம்? வந்த அன்னைக்கே அனல் பறக்க விட்டுருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சார் இவங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க சொல்லுங்க, நான் கண்டிப்பா பேசுறேன். மேடம் சார், இன்னொரு ஒரே சார், ஒரு கேள்வி. அதான் சொல்றாங்களே, கொஞ்சம் மூவ் பண்ணி போங்க. இவங்களை கூட்டிட்டு போங்க. வாடா. சார் ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். சார் இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிடுறேன். இந்திரா, என்ன வேலை இந்திரா? இந்த கேஸை இவ்ளோ அவசரமா இன்னைக்கு எடுத்ததுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சார் ஒரு 2 minutes இருங்க, வந்துடுறேன். ஹலோ அம்மா. பாட்டி இருங்க 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 பாட்டி இருங்க. வாங்க எழுந்துறீங்க. என்னம்மா? பாட்டி அங்க பாருங்க, அந்த பாவிங்களால தான் உங்க பேரன் இறந்து போயிருக்காரு. அதுக்கு காரணமானவங்கள இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டோம். உங்க நியாயமான கோரிக்கைய இன்னைக்கு நிறைவேற்றியாச்சு பாட்டி. அங்க பாருங்க பாட்டி. ஆமாம் பாட்டி, உங்க போராட்டத்துக்கு இன்னைக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. இனிமே உங்க பேரன் இறந்த மாதிரி யாருமே இறக்க கூடாது. அந்த போதை மருந்தால இனிமே யாருக்குமே எந்த பாதிப்புமே இருக்காது. அங்க இருந்த எல்லா போதை மருந்தையுமே நாங்க சீஸ் பண்ணிட்டோம். இது உங்களோட போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி தான். கௌதம், இவங்க தான் அந்த பாட்டி. அம்மாடி, நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா. இன்னையில இருந்து நான் கும்பிடுற சாமியே நீதாம்மா. என்ன பாட்டி இது? அதெல்லாம் எதுவும் இல்ல. உங்க போராட்டத்துக்கு தான் நியாயம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இதுல சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்மா. இப்பதான் என் மனசு குளிர்ந்து போயிருக்கு. இந்த பாவிங்களை நான் தண்டிக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தம்மா. தெய்வம் மாதிரி நீ வந்திருக்கம்மா, நீ வந்திருக்க. ஒண்ணும் இல்ல பாட்டி. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ பெரிய குரூப்பை பிடிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார், இதுல என்ன இருக்கு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.